ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி வந்து த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிச்சுவல், ஸோ அந்த புத்தகத்தினுடைய 26வது பாகத்தை பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி என்னென்னலாம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், ஃப்ரீ வில். ஸோ நம்ம வந்து சுதந்திரமாக நம்ம வந்து இருக்கக்கூடியது இருக்குது. யாருமே வந்து நம்மளை எந்த வகையிலையும் கட்டுப்படுத்தலை. அது கடவுளாகட்டும், மேல்நிலை ஆன்மாக்களாகட்டும், யாருமே வந்து நம்மளை கட்டுப்படுத்தலை. நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்குமே நம்மளே காரணமாகணும் அப்படிங்கிற அந்த ஃப்ரீ வில். இது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, இதை எப்படி நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மா அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா, அது எப்படி வேலை செய்யுது, அது வந்து எப்படி பாசிட்டிவாக இருக்குது, நெகட்டிவாக இருக்குது, அது நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி வந்து பாதிப்புகளை ஏற்படுத்துது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே அடுத்தது தொடர்ந்து பார்ப்போம். ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோக்கு உண்டான அஜெண்டா. ஸோ இது வந்து அந்த கர்மா அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வீடியோ மட்டும் இல்லை, அதை தொடர்ந்து எனக்கு தெரிஞ்சு 1-2 வீடியோ வரும்னு நினைக்கிறேன். ஸோ நல்லாயிருக்கு, கர்மத்தை பற்றி படிக்கும் பொழுது நல்லாயிருக்கு. ஃபஸ்ட்டு ஃப்ரீ வில். ஸோ அதை வந்து பார்த்துருவோம். முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, வாழ்க்கையில் ஃப்ரீ வில் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க இல்லையா. ஸோ சுதந்திரமாக நீ எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு உனக்கு வேண்டப்பட்ட சுதந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பயன்படுது அப்படின்னு கேட்கும்பொழுது, நம்ம இங்கே ஒரு பிறப்பை எடுக்கிறோம். இதுக்கு முன்னதான பதிவுகள் பார்த்துருந்தீங்கனாலும் சரி, இல்லை என்டி டாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் அது பார்த்துருந்தீங்கனாலும் சரி, இரண்டுமே வந்து ஒரு விஷயத்தில் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே ஒன்று தான். என்ன காமனாக சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளுமே நம்மளை சார்ந்தது. எது, இந்த பிறப்பு எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து, தாய் தந்தை முடிவெடுத்ததுலேருந்து, நம்ம உடன்பிறப்புகள்லேருந்து, நண்பர்கள்லேருந்து, சுற்று வட்டாரத்திலிருந்து, எந்த நேரத்தில் பிறக்கணுங்கிறதுல இருந்து எல்லா முடிவுகளுமே நம்மை சார்ந்ததே. அதில் எந்த விதமான மாற்று கருத்துங்களுமே ஒரு இம்மி அளவுமே கிடையாது. அப்படி எடுத்துகிட்டு வரும்பொழுது அங்கேருந்தே ஃப்ரீவில் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிடுது. எங்கே, ஆன்மூலகத்திலிருந்தே ஃப்ரீவில் அப்படிங்கிறது முழுக்க ஸ்டார்ட் ஆகிடுது. அப்போது இங்கே பூமிக்கு வந்துட்டு நான் வந்து எனக்கு அப்படி நடந்துருச்சு, இப்படி நடந்துருச்சு அப்படிங்கும்பொழுது எல்லாமே நம்ம இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, அப்போ நம்ம ஏற்கனவே முடிவு எடுத்துகிட்டு வந்துட்டோம், அது விதிக்கப்பட்டு தான் இங்கே வந்திருக்கு அப்படின்னு கேட்டால், அங்கேயும் இறைவன் நமக்கு வந்து ஒரு அருமையான ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. என்னென்னா, ஆமாம், முடிவெடுத்துட்டு தான் வந்தோம், இருந்தாலும் கூட நீ பிறப்பு எடுத்ததற்கு பிறகும் உனக்கு வந்து வேண்டப்பட்ட அந்த சுதந்திரமோட நீ வந்து வாழ்ந்துக்கலாம். அப்போ மேலே எடுக்கக்கூடிய முடிவு என்னென்னா, நம்ம ஏதோ ஒரு பாதைக்கு நம்ம வந்து போகணும் அப்படிங்கிற ஒரு தேர்ந்தெடுத்துட்டு வந்திருப்போம். அந்த பாதை தொந்தரவு இல்லாமல் நிம்மதியாக போய் சேரறதுக்கு உண்டான ஒரு பாதை தான் மேலே முடிவு பண்ணிட்டு வர்றது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்மளுடைய சப்கான்ஷியஸ் அதுக்கு ஞாபகம் இருக்காது. ஆனால் சப்கான்ஷியஸ்லி அது வேண்டாம், அது தவறு, இது பண்ணு, அது பண்ணாத, அதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். அது பண்ணுன்னு சொல்கிறதெல்லாம் பண்ணியும், பண்ணாதேன்னு சொல்கிறதெல்லாம் பண்ணாமல் இருந்தால் நம்ம என்ன முடிவு எடுத்துகிட்டு வந்தோமோ அதுபடி சரியாக வாழ்க்கை போய்கிட்டே இருக்கும். எந்த துன்பமும் இல்லாமல் வந்த வேலையை நிம்மதியாக முடிச்சுட்டு மேலே போய் சேர்ந்துடலாம். ஆனால் அது இல்லாமல் இந்த கான்ஷியஸ்னஸ், விழிப்பு நிலை அப்படின்னு சொல்கிறதுக்கு உண்டான முக்கியத்துவம் அதிகமாக கொடுக்கும் பொழுது, மறுபடியும் இங்கே வந்ததற்கு பிறகு இன்னொரு ஃப்ரீவில், ஸோ இன்னொரு முடிவுகளை நம்ம தனியாக தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே தான் பிரச்சனை அப்படின்னு ஒன்று வர ஆரம்பிக்குது. என்ன தான் சப்கான்ஷியஸ், என்ன தான் ஆழ்மனசு சொன்னாலுமே அதை கொஞ்சம் கூட பொருட்டாக மதிக்காமல், எனக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சுகம்தான் வந்து எனக்கு ரொம்ப முக்கியம், அதனால நான் வந்து இங்கே என்ன இருக்கோ, இங்கே இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகளுக்கு ஏற்றாற் போல தான் நான் நடந்துக்குவேன் அப்படின்னு சொன்னால், மேலே எடுத்த எந்த முடிவுகளுமே இங்கே வந்து நடக்காது. நிறைய பேர் இதை வந்து கேள்விப்பட்டிருப்போம். நம்மளே இப்போது ஒரு வயசு வந்ததுக்கப்புறம், வாழ்க்கையில் வந்து இதெல்லாம் பண்ணியிருந்துருக்கக்கூடாதையா, அன்றைக்கி தோணலை, இந்த வார்த்தைகள் சொல்லியிருப்போமா, நான் சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி வார்த்தைகள் சொல்லியிருப்போமா, இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே இங்கே வந்ததற்கு பிறகு நம்ம சுயமாக இங்கே தனிப்பட்டு எடுத்த அந்த ஃப்ரீவில் தான் காரணம். நம்ம தவறுன்னு ஒன்று உணர்கிறோம் ஒரு கட்டத்திற்கு மேலே அப்படின்னு சொன்னால், அப்போ முடிவு எடுக்கப்படாத ஒரு சில விஷயத்தை நம்ம வேலை செஞ்சுருக்கோன்னா, அப்போ அங்கேயே ஃப்ரீவில் அப்படிங்கிறது வந்துருச்சு. பார்த்திங்களா, வாழ்க்கை எந்த ஒரு கட்டத்துலையும் நம்ம முடிவெடுக்கிற மாதிரி அது மாற்றவும் முடியும். இது யாருமே வந்து தடையில்லை. இந்த பூமியில் இருக்க மனுஷங்க இங்கே இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு அது இதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கட்டை வந்து விதித்து வச்சுருக்காங்க. இறைவன் அந்த மாதிரி எந்த கட்டையும் விதிப்பது கிடையாது. உன்னுடைய சுதந்திரத்துக்கு நீ என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சுதந்திரம் அப்படிங்கிறது நம்மகிட்ட இருக்குது. இந்த சுதந்திரத்தை யார் எப்படி பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது தான் இங்கே கேட்சே, வேறு ஒன்றும் இல்லை. எப்போது நல்லபடியாக பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்வினைகள் அப்படிங்கிறது வந்து சேரும். மோசமான வழியில் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் தீவினைகள் அப்படின்னு வந்து சேரும். இதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. உலகத்தில் இருக்கக்கூடிய யாரை வேணாலும் நம்ம ஏமாற்றிடலாம், மேலே இருக்கவனை ஏமாற்றவே முடியாது. ஏன், உலகத்தில் இருக்கவங்களுக்கு கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிறது தான் வந்து விழிப்பு நிலை அப்படிங்கிறது தான். ஸோ நம்ம பேசுகிறது, நடை, உடை, பாவனை, இதுதான் வந்து நம்பிக்கை. இதை வந்து மறைச்சி பேசி, போய் பேசி, ஏமாற்றி, இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணிடலாம். ஆனால்
ஆழ் மனசு அப்படிங்கிறதுக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டே இருக்கும். அந்த ஆழ் மனசுக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது மேல் உலகம் போகும்பொழுது அந்த ஆழ் மனசை தான் அவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. அது பொய்யே சொல்லாது. அப்போ அப்பட்டமாக திறந்த புத்தகமாக நம்ம எல்லாருமே சிக்கிடுவோம். இப்படி தாங்க சிக்கிறது, இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. இதுக்கு பேர் தான் ஃப்ரீ வில். அப்போது உன்னுடைய சுதந்திரத்துக்கு முழுக்க உன்னுடைய சுதந்திரத்துக்கு நீ வாழ முடியும் அப்படின்னு சொல்லி விடும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நாம் எப்படி தேர்ந்தெடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறவருடைய முடிவு யார் கையில் இருக்குது? நம்ம கையில் தான் இருக்குது. அப்போது ஒரு ஃப்ரீ வில் அப்படிங்கிறது என்னுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரி பாதிப்புகளை உண்டு பண்ணுதுன்னா, நம்ம எப்படி முடிவு எடுக்கிறோமோ அதை பொறுத்து தான் அந்த பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே இறைவன் தாங்க காரணம், வாய்ப்பே கிடையாது. இறைவன் எந்த இடத்துலையுமே குறுக்கீடு செய்வதே கிடையாது. மேல்நிலை ஆன்மாக்களும் சரி கீழ்நிலை ஆன்மாக்களும் சரி எந்த விதத்திலையும் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய முடிவுகளுக்கும் இன்ப துன்பங்களுக்கும் யாருமே குறுக்கீடு செய்வது கிடையாது. எல்லாமே அதாவது இந்த இப்படி ஒரு விரலை காட்டினா 3 விரல்னு முன்ன பக்கம் நோக்கி இருக்குன்னு சொல்கிறாங்களே, 5 விரலுமே நம்மளை நோக்கி தான் இருக்கும். எல்லாத்திற்குமே நாம் தான் காரணம். இதை புரிஞ்சுக்கிட்டு ஒத்துக்கிட்டவன் தவறு செய்வதே இல்லை. இதுதான் ஃப்ரீ வில்னு சொல்லக்கூடியதுங்க. அடுத்தது தீய ஆன்மா. இது எல்லா ஆன்மாக்களுமே இறைவனால் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லும்பொழுது நல்ல ஆன்மா தீய ஆன்மான்னு எப்படி ஒன்று இருக்குது, எப்படி ஒரு ஆன்மா மோசமான ஒரு வழியில் போகும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சரிதான், ஆன்மாவுக்கு எந்த விதமான களங்கமும் கிடையாது. ஆனால் அந்த ஆன்மாவனுடைய வேலை செய்ய விடாமல் இந்த உலக பந்தங்கள், அதாவது நம்ம சரியாக சொல்லணும்னா மாயின்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அது ஒரு மேற்போர்வை மாதிரி மூடிடும், ஒரு அழுக்கு படிவம் மாதிரி அது படைஞ்சிடும். இது என்ன ஆயிரும்னா, அங்கே உள்ளே இருக்கக்கூடிய அந்த புனித தன்மையை வெளியே வர விடாமல், அது என்ன சொல்கிறதோ அது கேட்க விடாமல், இது ஒரு மாயத்திரை போல், ஒரு அழுக்கு திரை போல் இது மூடிடும். இங்கே பார்க்குறது எல்லாம் எனக்கு ஆசை, எனக்கு அது தவறு அப்படின்னு தெரிஞ்சாலுமே அந்த கான்ஷியஸ் மைண்ட் என்ன சொல்லும், பரவாயில்லடா, அது சந்தோஷமாக இருக்குண்டா, ஜாலியாக அது பண்ணிட்டு போயிடலாம்டா, இதனால் என்னடா இது பண்ணணும்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனை. அந்த அந்நியன் படத்தில் வர மாதிரி தான், இதுக்கெல்லாம் தண்டிப்பீங்களா, பாப்பா தப்புங்கிறது என்ன பனியன் சைஸான்னு ஒரு டைலாக் வந்துறீங்களா, இதே தான் அங்கேயும் நடக்கிறது. தவறுனா தவறு தான். நமக்கு பிடிச்சிருக்குங்கிறதுக்காக அதுக்கு சாக்கு தேடுறதெல்லாம் அது அதை விட பெரிய தவறு. அப்போது ஒரு டைலாக் நம்ம எப்பவுமே பேசுகிறது உண்டு, என் வாழ்க்கையில் நீங்கள் அந்த மாதிரி இருந்து பார்த்துருந்துருக்குனுங்க, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை சூழல் ஒரு உந்துதலின் பேரில் தாங்க தவறு செஞ்சேன், இதுக்கு என்னை மீறி நடந்தது, இதுக்கு எனக்கு எப்படிங்க பொறுப்பாக முடியும், இதுக்கெல்லாம் தண்டனை கொடுப்பீங்களா, எல்லாத்துக்குமே தண்டனை கிடைக்கும். அப்படி எந்த சாக்குமே சொல்ல முடியாது. நீ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை போனதுக்கு காரணம் யார்? நீ தான். அந்த சூழ்நிலையிலேருந்து வெளிவருவதற்குண்டான வாய்ப்புகளை பயன்படுத்திக்க முடியாமல் மாட்டினது யார்? நீ தான். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட நான் நேர்மையாக நல்லபடியாக இருந்திருப்பேன் அப்படின்னு அந்த ஒரு முடிவு எடுத்து நேர்மையாக நல்லபடியாக இருந்திருந்தேன்னா அதற்குண்டான புண்ணிய பலன்களும் நற்பலன்களும் உன்னை கண்டிப்பாக சேர்ந்தே தீரும். அப்படி செய்யாமல் தவறு செஞ்சு திரும்பி ஏற்ற இன்னல்களை அனுபவிச்சு இதுக்குண்டான முடிவு எடுத்தது யார்? அதுவும் நீ தான். இப்போது நல்ல ஆன்மாவாகவோ இல்லை தீய ஆன்மாவாகவோ மாறுவதற்குண்டான வாய்ப்புகளையும் மாறுறதையும் யார் செஞ்சுக்கிறது? நம்மளே தான் செஞ்சுக்கிறோம். அப்போது இது ஒரு ஓப்பன் கிரவுண்டுங்க, இது ஒரு ஓப்பன் கிரவுண்டு. உலகம் இது ஒரு எக்ஸாம் ஹால் மாதிரி, சரிங்களா? இந்த எக்ஸாம் ஹால்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் சுற்றிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. நீங்கள் பிட் அடிக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், அடுத்தவங்க பேப்பரை பிடிங்கி எழுதலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம், ஃப்ரீ வில். இங்கே யாருமே எனது இன்விஜிலேட்டர்ஸ் எல்லாம் கிடையாது. நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டு தான் இன்விஜிலேட்டர். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த ஆகாஷி ரெக்கார்டில் எழுதிக்கிட்டே இருக்கும். ஒரு சப்கான்ஷியஸ் மைண்டு இது முன்னாடி பதிவுகளில் பார்த்துருக்கோம் இல்லையா, அந்த ஆகாஷி ரெக்கார்ட்ஸில் எல்லாமே நோட் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இங்கேருந்து செத்து போகும்பொழுது மேலே போனால் அந்த ஆகாஷி ரெக்கார்ட்ஸ் தான் படிப்பாங்க. அப்போ எல்லாமே அப்பட்டமாக இருக்கும். இந்த எக்ஸாம்பிளுக்குள்ளே நீ இப்படி நல்லா இருந்தாலும் பண்ணிகிட்டு இருந்தேன், பொறுப்பாக உட்காந்து ஒருத்தன் பரிச்சை எழுதிட்டு இருந்தான், அவனை போய் தொந்தரவு பண்ணேன், அவன் பேனாவை பிடிங்கிட்ட, அவன் பேப்பரை கிழிச்சு போட்ட, அவனை துன்புறுத்தினேன், அவனை கஷ்டப்படுத்தினேன். அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவன் என்ன பண்ணுனா, அவன் உங்கூட சேர்ந்து சுற்றுனானா அப்போ அடுத்தவனுக்கும் இல்லை, அவன் சரி இப்படி ஒரு நிலைமை நடந்து போச்சு, இறைவன் என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அமைதியாக இருந்தானா, இன்விஜிலேட்டர் தான் அங்கே யாருமே இல்லையே. அப்போது மானசீகமாக ஒரு இன்விஜிலேட்டர் நினச்சி இது பண்ணானா, அந்த துன்பத்தை அனுபவித்தாலும் பரவாயில்ல, நான் தவறு செய்ய மாட்டேன்னு அவன் இருந்தானா. இந்த சாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பொறுமையாக இருந்து நடக்கக்கூடியதை பேசாமல் அனுபவிச்சுட்டு, சரி இது அடுத்தது கர்மம்னு வருவோம், அந்த கர்மத்தின்படி தான் இது நடக்குது அப்படிங்கிறத அனுபவிச்சுட்டு இருக்கிறான் பாருங்கள், அவனெல்லாம் அந்த முடிவின் பேர்லாம் அவன் நல்லவனாக போயிடுவான். இந்த துன்புறுத்திட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சு இதுதான் வாழ்க்கைன்னு நம்பிட்டு ஜாலியாக வாழ்க்கையை வாழ்கிறான் பாருங்க, அவன்லாம் தீய ஆன்மாக்கெல்லாம் மாறிடுறாங்க. இது இறைவனால் நடக்கிறதா? நீ கொடுத்த அந்த ஒரு அனுபவத்தினால தானே, நீ தானே என்ன பண்ண வச்ச. இது நம்மளுடைய ஒரு டைலாக், ஒரு மகா மட்டமான ஒரு 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 கான்செப்ட் நம்ம உருவாக்கி வச்சுருக்கோம். யாருமே நம்மளை எதையுமே பண்ண வைக்கிறதே கிடையாதுங்க. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, எனக்கு பேய் பிடிச்சிருச்சு, எனக்கு ஆன்மாக்கள் இருக்குங்க, தீய சக்திகள் என்னை உந்துதலின் பேரில் பண்ண வச்சிருச்சுங்க. ஒரு வெங்காயமும் கிடையாதுங்க, எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம். இதை சொல்கிறதே அந்த ஆன்மாக்கள் தான் சொல்கிறாங்க. யார் எந்த உந்துதலும் பண்ணுறதில்ல, எல்லா முடிவுகளுமே நீ தான் ஏன் எடுத்துக்கிட்டு இருக்க.
அப்போ நீ உனக்கு நடக்கக்கூடிய நல்லதும் கெட்டதும் எல்லாமே நீ தான். நல்ல ஆன்மாவாக மாறுறதும் சரி, தீய ஆன்மாவாக மாறுறதும் சரி, எல்லாமே நீ தான். பொறுமையாக உட்காந்து யோசிச்சுப்பார். எல்லாருக்குமே கஷ்டம் இருக்குது. யாருக்குமே கஷ்டம் இல்லாத ஒரு மனிதன் அப்படிங்கிறவன் கிடையவே கிடையாது. அந்த நேரத்துலையும் நீ என்ன முடிவு எடுக்கிறீங்கிறதா. இதுதான் யூனிவர்சல் லா, இதுதான் காட்ஸ் லா. இது அப்படித்தான். உனக்கு நீ சாக்கு தேடிக்கிறதுக்காக என்ன பேசுகிறேன்னாலுமே அந்த இடத்துல அந்த முடிவுகள் என்ன சொல்கிறது, அந்த ரீசன்ஸ் வந்து ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. ஸோ ஃப்ரீ வில் இஸ் எவ்ரிவேர். எல்லா இடத்துலையும் உன்னுடைய சுதந்திரம் அப்படிங்கிறது உனக்கு இருக்குது. அந்த சுதந்திரத்தை நீ எப்படி பயன்படுத்திக்கிற அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இது முடிச்சுட்டு அடுத்தது கர்மம். இந்த ஃப்ரீவில் இதன்படி நடக்கும்பொழுது நமக்கு சேரக்கூடியதுன்னு பார்க்கணுமில்ல. அப்போ அந்த கர்மம் அப்படிங்கிறது அதை சொல்லும்பொழுது ஒரு சில கோட்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு கோட் ஒன்று பிடிச்சி போச்சு. சாரி ஹேஸ் நோ மீனிங். எவ்வளோ அழகான, இவ்வளோ ஒரு ஆழமான ஒரு இது இல்லையா? சாரி ஹேஸ் நோ மீனிங். அப்போது நீ செஞ்சுட்டு நீ மன்னிச்சிருன்னு கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, அது இங்கே இந்த பூமியில் வந்து சரி போய்க்கல அப்படின்னு போயிடுவாங்களான்றோம். அங்கே அது நடக்கவே நடக்காது. செய்ததற்கு உண்டான பலனை அனுபவிப்பே தீர வேண்டும்ங்கிறது இந்த பிரபஞ்ச நேதி. அது அனுபவித்து தாங்க ஆகணும். இப்படி தான் ஆரம்பிக்குது கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ கர்மம்னா என்ன, அதுக்கு உண்டான புரிதல் என்ன,